இயற்கையாகவே பொய் சொல்கிறது, லாயிங் நேச்சுரலி. வாயை திறந்தாலே அவங்களுக்கு என்ன வரும்? பொய் தான் வரும். ஈஸிலி லாய், எங்கே போனாலும் ரொம்ப ஈஸியாக பொய் சொல்லலாம். அவங்க பிளான் பண்ணி பொய் சொன்ன அவசியம் இல்லை. அங்கே நின்று இப்போ எப்படி ஒரு தேவ மனுஷன் நின்று பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்தாவே வார்த்தையை கொடுக்குறாரோ பேசுறதுக்கு, அந்த மாதிரி சாத்தான் பொய் சொல்கிறதுக்கு வார்த்தையை அப்போ கொடுப்பான், இன்ஸ்டன்டாக கொடுப்பான். அதான் லாயிங் நேச்சுரலி. பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பாருங்க, இன்னைக்கு பைபிள்ல எல்லா பாவத்தையும் குறித்து எழுதப்பட்டிருக்குது. இந்த பொய்யை கூட ஆண்டவர் விட்டு வைக்கல. என்ன சொல்ற பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர், இஃப் லைங் இஸ் நாட் அ மேட்டர் ஃபார் காட், இட் வில் நாட் பி மென்ஷன் இன் திஸ் பிளேஸ். பொய் சொல்றது அது கர்த்தருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா அது இந்த வசனத்தை எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, பழைய மனுஷனையும் அவன் செயலையும் கலைத்து போட்டு. ஹல்லேலூயா. ஏன் பழைய மனுஷன்? பொய் சொல்லாதீங்க, பழைய மனுஷனை கலைத்து போடுங்க. ஏன் பழைய மனுஷன்? அப்ப மனுஷன் பிறக்கும் பொழுது பொய் சொல்றது இயல்பாக இருக்குது. ஆதாம் டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பொய் சொல்றது மனுஷனோட இயல்பு. that means it is the natural of man to lie. நீங்க சின்ன பிள்ளைங்க கூட அது ராங்கி பண்ணிடுச்சுன்னா, ஒரு 2 வயசு 3 வயசு நீங்க கேட்ட கூட அது பொய் சொல்லும். பை நேச்சர் உள்ளதை மறைக்கிறது, உள்ளதே இல்லைன்னு சொல்றது, ஓகே மாத்தி, இதெல்லாம் வந்து பொய். ஸோ பை நேச்சர் ஹியூமன் கேன் லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க வாழ்க்கையில் பொய் இருக்கிறது உண்மைதான் இருக்கும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாருன்னா நீங்கள் பொய்க்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். அப்போ இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனால் பழைய மனுஷன் இன்னும் சாகலை. நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் பழைய மனுஷன் இன்னும் சாகலைன்னா நம்ம எப்படி முன்ன பொய் சொன்னமோ இப்பயும் அப்படி தான் பொய் சொல்லுவோம். இதுதான் இப்போ பழைய சுபாவம் விட்டு போகலை, அப்படியே இருக்குது என்ற அர்த்தம். தொட்டதுக்குள்ள வாயை திறந்தா பொய். அவங்களுக்கு இயற்கை அதுதான் பொய். பொய் சொல்றோட உதவிப்படி பாம்பின் விஷம் இருக்குதா சொல்றது உங்களுக்கு புரிதுங்களா? பொய் சொல்ற ஆளு பாம்புக்கு சமம். அப்படின்னா அவங்களோட வாயில் என்ன இருக்குது? விஷம் இருக்குது. பிகாஸ் your deceitfulness, the way that you lie can poison people. மற்றவங்களை கரைப்படுத்த முடியும், மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் தப்பான கருத்தை பண்ணுறது. சாத்தான் என்ன பண்ணுறான்? ஆதாம் ஏவாள்கிட்ட பொய் சொல்லி அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறான், மெனிப்புலேட் பண்ணி சாப்பிட வைக்கிறான். அவனோட பொய்யோட அந்த பொய்யை கேட்டதுக்கப்புறம் ஓகே ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறான், ஏமாந்து போகிறா. உண்மையாக இருக்கலாமோ, ஆமா பொழுக்கு அப்படின்னு சொல்லி நம்பி என்ன பண்ணுறா? அந்த பழத்தை சாப்பிட்டு ஆதாமுக்கும் கொடுக்குறா. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் லைஸ் கேன் மிஸ்லீட் யூ, ஓகே நாட் சம்டைம், ஆல் த டைம். அநேக இடத்தை பார்த்தீங்கன்னா பொய் உங்களை மிஸ்லீட் பண்ண முடியும், தப்பான இடத்துக்கு இழுத்துட்டு போக முடியும். ஓகே, நீங்கள் உண்மையை பேசினா சரியானதை செய்ய முடியும். பொய்யை நீங்கள் பேசுனீங்கன்னா அது தப்பான ஒரு காரியத்தை செய்யணும். ஒரு நாளுக்கு அப்புறம் திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் பொய்யை நம்பி தான் வாழ்ந்தோமான்னு சொல்லி நீங்கள் ஏமாந்து போவீங்க. தட்ஸ் வை as we serve the living God, உண்மையான தேவனை நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலையும் உண்மையை தேடணும். ஒருத்தவங்க வந்து பைபிளை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாங்களா, செய்தியை கொடுக்குறாங்களா, உடனே நம்பிடக்கூடாது. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, பேரியா என்ற ஊரில் அங்கே இருக்க டிசைபிள்ஸ் என்ன பண்ணுறாங்க? பைபிளை திறந்து ஆராய்ந்து பார்க்குறாங்க. பவுல் சொல்கிறது உண்மையா? அவன் ஊழியக்காரனாகவே இருக்கட்டும், அபிஷேகத்தை பெற்றிருக்கட்டும், வல்லமை எல்லாமே இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல, ஆனால் பவுல் பிரசங்கிக்கிறது உண்மையா? அது சத்தியமா? அதுதான் ஒரு உண்மையாக நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் உண்மையை தேட ஆரம்பிப்பீங்க. You will seek for the truth. இவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும், அவங்க சொன்னால் கடை தான் இருக்கும், அதான் இவ்வளோ பார்க்குறோமே அப்படி இருக்க முடியாது. நம்ம எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும், சத்தியம் இருக்குதா இல்லையா, உண்மையா பொய்யான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. இவங்க காரணங்களை புரிஞ்சுக்கணும், பாம்பு என்றைக்குமே வெளியரங்கமாக இருக்காது, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மறைஞ்சிட்டு இருக்கும். கரெக்டா இல்லையா? அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மறைஞ்சிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா தான் தெரியும் அங்கே ஒரு பாம்பு இருக்குன்னு தெரியும். அதுதான் பொய் சொல்கிற நாவும் கூட. there will be one among us, நம்மள ஒரு ஆள் இருப்பாங்க, நான் திடீர்னு பார்த்தா அப்பதான் தெரியும் அதான் உண்மை விஷ பாம்பு அப்படின்னு சொல்லி. அப்போ பொய் சொல்றது இயற்கையாகவே அநேகருக்கு இருக்கிற ஒரு காரியம். many has this naturally within them. ஆண்டவர் பைபிள்ல உண்மை உள்ள மனுஷனை தேடுகிறார், உண்மை உள்ள மனுஷனை பார்த்து அவனை குறித்து சாட்சி சொல்ல விரும்புகிறார். see, Nathanael is one of the apostle 12 பேர்ல ஒருவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷனை தேவன் தேடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இயேசு ஒருத்தனை பார்த்து இவன் ஒரு உண்மை உள்ள மனுஷன் என்று சொல்லுறான்னா எவ்வளவு பெரிய காரியம். எல்லாம் உங்களை குறித்து உங்களுக்கு பற்று பூசுறதுக்காக என்ன பண்ணலாம்? சாட்சி கொடுக்கலாம். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு ஐஸ் விற்கல, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இயேசு யாருக்கும் ஐஸ் விற்க அவசியமே கிடையாது.
அவரு சொல்றாரு யோ உண்மை உள்ள மனுஷன் அப்படின்றார். இன்னைக்கு அதான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட நம்ம பழைய சுபாவத்தை சாகடிக்கணும். பழைய மனுஷனை சாகடித்து பொய் சொல்றதை நிப்பாட்டணும். நீங்க பிறக்கும் பொழுது நல்லா பொய் சொல்லக்கூடிய ஆளா இருக்கலாம். வாயை திறந்தாலே உங்க வாயில வரும், பொய் வரும். ஆனா நான் சொல்றேன், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா பொய் வரக்கூடாது. நீங்க உண்மையை பேசுற மனுஷனாக மாறணும். ஹல்லேலூயா. சில பேர் சொல்ல என்ன பண்றது பாஸ்டர், பழைக்கிறதா இருந்தால் பொய் சொல்லி தான் ஆகணும், பொய் சொல்லி தான். ஏன்னா இங்கே வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறேன், பைபிளில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது, உண்மை உள்ளவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உண்மை உள்ளவனை தான் கர்த்தர் பெருக செய்வார். பொய் சொல்கிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அநேகர் நினைக்கிறாங்க பொய் சொல்கிறவன் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லை, பைபிள் என்ன பண்ணுறதுன்னா, பொய் நாவு ஒரு நிமிஷம் மட்டும்தான். அதனால் கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் சொல்கிற பொய் ஆளு நம்புவாங்க. பொய் சொல்கிற மனுஷனுக்கு ரொம்ப நாள் வாழ முடியும், ரொம்ப நாள் நிலைநிற்க முடியாது. You can't be established forever. ஆனால் உண்மையை பேசுகிறவன் அவன் நிரந்தரமாய் நினைச்சு நிற்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அந்த நேரத்தை நீங்கள் ப்ராஸ்பர் பண்ணுறதுக்கு நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான், சில மாதங்களுக்கு போக முடியும். பொய் சொல்கிற மனுஷன் நிலைத்து நிற்பதே கிடையாது. நம்முடைய தேவன் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார். எது இருள் இருக்கோ அதை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பொய்க்கு விரோதமாக நிற்கிறார் பார்த்து, சாத்தானுக்கு ஒரு மொழி இருந்துச்சுன்னா அது பொய். ஹல்லேலூயா. பொய் தான் அவனோட மொழி. பொய்க்கு பிதா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு, பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் வாயில திறக்கும் பொழுது தான் நீங்கள் பொய் பேசுறீங்க. அப்படியானால் நீங்கள் சாத்தானுடைய பிள்ளைகளாக வாழ்றீங்கன்ற அர்த்தம். There is nowhere written in the Bible that you have to lie in order to survive. பிழைக்கிறதுக்காக நீங்கள் பொய் சொல்ல அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. பொய் சொல்கிறத நிப்பாட்டுங்க. பொய்யினால ஆபத்து உண்டாகும். உண்மையை பேசுகிறவன் எல்லா இடத்துலையும் அதே தான் சொல்லுவான், மாற்றி மாற்றி பேச மாட்டான். பொய் சொல்கிறவன் மாற்றி மாற்றி பேசுவான், ஏன்னா அவனுக்கு ஞாபகம் இருக்காது. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஏன்னா அதான் உண்மைன்ட்டு. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்துக்குள்ளே வந்தால் புதிய சிருஷ்டியாக இருப்பார்கள் என்று சொல்லி. We are new creation in Christ. ஹல்லேலூயா. நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டு நல்லா சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது.